சென்னையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் வரவில்லை. சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதில் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் பங்கேற்கவில்லை. சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாவட்ட செயலர் பதவிக்கு பதில் தரப்பட்ட கொள்கை பரப்பு துணைச் செயலர் பதவியை முன்பாக சுகுமார் ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சுகுமார் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. அவர் ஆற்காடு எம்எல்ஏ. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், ஆற்காடு எம்எல்ஏ கூட்டத்தில் பங்கு பெறாததற்கு என்ன காரணம்? பதவி மாற்றி வழங்கப்பட்டதுதான் காரணமா, வேறு ஏதேனும் அரசியல் ரீதியான காரணம் உள்ளதா? சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவின் தோல்விக்கு என்ன காரணம் என்பதற்கு ஆராய அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எஸ் வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் வலியுறுத்தி வந்தனர். இதனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் அவர்களுக்கு கருத்து மோதல் ஏற்பட்டு கட்சியில் பிளவு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய மாவட்ட எஸ் வேலுமணி, சி.வி. சண்முகத்தோடு சென்ற 25 மாவட்ட செயலாளர்களுடைய பதவியையும் பறிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பதவி பறித்தார். திரும்பவும் அனைவரும் ஒன்று சேர்ந்த நிலையில் பதவி பறிக்கப்பட்ட எம்எல்ஏகளுக்கு அவர் பதவி கொடுக்கப்படவில்லை. மாற்றாக அமைப்பு செயலாளர் பதவியும் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக கடந்த ஜூன் மாதத்தில் 23ஆம் தேதியிலிருந்து காஞ்சிபுரத்தில் தொடங்கி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட ரீதியாக உட்கட்சி அமைப்பு பிரச்சனை தொடர்பாகவும் அதே போன்று கட்சி வளர்ச்சிப் பணிகள் தோல்வி காரணம் என்ன என்பது குறித்து மாவட்டத்தோறும் ஆய்வு கட்டு நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட நாட்டிலும் 2 மாவட்ட செயலாளர்கள் அழைக்கப்பட்டு அந்த நிர்வாகிகள் அனைவரும் அழைக்கப்பட்டு பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது, தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களையும் அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா 2 மாவட்ட செயலர்கள், அதாவது ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மாலை திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தற்போது ராணிப்பேட்டைக்கான மாவட்ட செயலர்கள் கூட்டம், அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ராணிப்பேட்டை மாவட்டமாக கட்சி ரீதியாக 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட நிலையில் 2 மாவட்ட செயலாளர்களும் ஒருவர் தாவைக்கால் இணைந்து விட்டார். மற்றொரு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் ஆற்காடு தொகுதி எம்எல்ஏ வருகிறார். இவர் எஸ்.பி. வேலுமணியுடன் இணைந்து அவர் எடப்பாடிக்கு எதிராக போர்க்குட்டிக்கும் நிலையில் அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது. மீண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்த பிறகு அவருக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்காமல் கட்சியில் துணை கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்தில் ஆற்காடு தொகுதி எம்எல்ஏ பங்கேற்கவில்லை. மாறாக புதியதாக தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட செயலர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கார்கள். தொடர்ந்து இந்த ராணிப்பேட்டை தொகுதியில் தோல்விக்கு என்ன காரணம் குறித்து ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.